கிட்னி முறைகேடு வழக்கில் இதுவரை விசாரணையை தொடங்காதது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். கிட்னி முறைகேடு வழக்கில் இதுவரை விசாரணையை தொடங்காதது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தங்களுக்கு தொடர்புடையவர்கள் வழக்கு என்றதால் விசாரணையை தாமதப்படுத்துவதா என்றும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தன்னுடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவிலே அவர் திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு தனியார் மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக தமிழக அரசின் மருத்துவத்துறை அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஏழை விசைத்தறி தொழிலாளர்கள் என்றும் சிறுநீரக மாற்று மோசடி வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை புரோக்கர்கள் மூலம் நடைபெற்ற இந்த கிட்னி முறைகேடு கொடூரமான செயல் என கண்டித்து சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் மற்றும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதுடன் பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையிலே சிறப்பு விசாரணை குழுவையும் அமைக்க உத்தரவிட்டு 1 மாதம் கடந்தும் தமிழக அரசு இன்னும் விசாரணையை தொடங்கவில்லை என்று இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மாறாக கரூர் விபத்து தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவுக்கு அரசு கிடைக்கப்பெறும் முன்பே சில மணி நேரங்களேயே மண்டல காவல்துறை ஐஜி தலைமையிலே விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டு விட்டது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தமிழக அரசு கரூர் விவகாரத்தை ஒரு மாதிரியும் கிட்னி திருட்டு சம்பந்தப்பட்ட விவகாரத்தை வேறு மாதிரியாகவும் கையாள்வதாக தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். கிட்னி முறைகேடு வழக்கில் இதுவரை விசாரணை தொடங்காதது ஏன் எனவும் 2 வழக்குகளிலும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு ஒன்று போல்தான் இருந்தது எனவும் ஆனால் தங்களுக்கு தொடர்புடையவர்கள் வழக்கு என்றால் விசாரணையை தாமதப்படுத்துவதும் கிடப்பிலே போடுவதும் வேண்டாதவர்கள் மீதான விசாரணை என்றால் துரிதம் காட்டுவதும் தமிழக அரசினுடைய இரட்டை வேடத்தை காட்டுவதாக இபிஎஸ் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.